திட்டங்களுக்கான நிதிகள் சிறப்பாக செயல்படுத்துவார்கள் என்று எண்ணினோம். ஆனால் நிதியமைச்சர் அவர்கள் அவருடைய உரையில் வார்த்தை ஜாலங்கள் தான் அதிகமாக பார்க்கப்பட்டது ஒழிய செயல்பாடுகள் ஒன்றும் காணவில்லை. அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 5 ஆண்டுகள் நிறைவு செய்கின்ற பொழுது சுமார் 5 லட்சம் கோடி கடனாக இருக்கும் என்றுதான் காணப்படுகிறது. இதுவரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு 4 ஆண்டுகளில் சுமார் 4,52,000 கோடி கடன் பெற்றதாக தெரிகிறது. அதையெல்லாம் மறைத்து சதவீத அடிப்படையிலே நிதியமைச்சர் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல தமிழகத்தில் பல கட்சிகள் 73 ஆண்டு கால ஆட்சியில் வாங்கிய கடன் சுமார் 5,18,000 கோடி. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகளில் வாங்கிய கடன் 4,52,000 கோடி. அதை அவர்கள் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள், திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கடனை படிப்படியாக குறைக்கப்படும், வருவாய் படிப்படியாக உயர்த்தப்படும் என்ற கருத்தை எல்லாம் தெரிவித்து இதற்காக நிதி மேலாண்மை குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழுவிலே நிபுணர்கள் எல்லாம் இடம்பெற செய்து நிதி மேலாண்மை சரி செய்யப்படும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் தேர்தல் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டார்கள். ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நிதி மேலாண்மை குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் நிபுணர்களும் இடம்பெற்றார்கள். ஆனால் அந்த நிபுணர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த 4 ஆண்டு காலத்தில் என்ன அறிக்கை அரசுக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள்? நிதி மேலாண்மை சம்பந்தமாக அவருடைய அறிக்கையின்படி இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? இதனால் கடன் குறைந்திருக்கின்றதா என்ற செய்தி எதுவும் இல்லை. அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டபோதும் அதற்கும் இதுவரை இந்த அரசிடம் எவ்வித பதிலும் வரவில்லை, எவ்வித வெள்ளை அறிக்கையும் வெளியிடப்படவில்லை. ஆனால் இந்த நிதி மேலாண்மை குழு அமைத்த பிறகுதான் கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. இதுதான் இந்த குழு அமைக்கப்பட்ட இந்த அரசுடைய சாதனையாக பார்க்கப்படுகிறது. அதோடு ஒரு விவரத்தை இந்த நேரத்தில் சொல்ல கடைபெற்றிருக்கின்றேன். நான் ஏற்கனவே சொன்ன கருத்து தான், இருந்தாலும் அதை மீண்டும் ஒரு முறை ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். பெட்ரோல் மதுபான விற்பனை மூலமாக 25-26ஆம் ஆண்டு 1,63,930 கோடி வருவாய் வந்துள்ளது. இது 2020-21 விட சுமார் 81,411 கோடி ரூபாய் அதிகமாக இருக்கு. அதோட ஜிஎஸ்டி, பத்திரப்பதிவு, எக்ஸைஸ், கலால் வரி, வாகன வரி, இப்படி மாநில அரசாங்கத்தினுடைய வரியிலிருந்து வந்த வருவாய் சுமார் 1,01,000 கோடி 2020-21 விட 2025-26 கூடுதலாக கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு மைய அரசின் வரி பகிர்வு அதுல 33,000 கோடி கூடுதலா வருது. அதாவது 2020-21 அதிமுக ஆட்சியை விட
2025-26 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கூடுதலாக 33,000 கோடி மத்திய அரசுடைய வரி பகிர்வு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் நீங்கள் ரெண்டும் இணைத்து பார்க்கின்ற பொழுது 1,34,000 கோடி கிடைக்கின்றது. மாநில அரசு வருவாயிலிருந்தும் மத்திய அரசுடைய வரி பகிர்விலிருந்தும் இரண்டையும் கணக்கிட்டார். சுமார் 1,34,000 கோடி அரசுக்கு கிடைக்கின்றது. இதுல கடன் 1,05,000 கோடி வாங்குவதா திட்டமிட்டிருக்கிறாங்க. இரண்டையும் சேர்க்கப்பட்டால் 2,39,000 கோடி இருக்குது. இதுல மூலதன செலவுன்னு பார்க்கும்போது வெறும் 57,000 கோடி தான் மூலதனம் செய்வதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அது ஆண்டு முடிந்த பிறகுதான் எவ்வளவு செலவழிப்பார்னு தெரியும். ஆனால் இந்த அரசாங்கம் கணித்தது இந்த ஆண்டு 57,000 கோடி மூலதன செலவு செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதை கழிச்சா 1,82,000 கோடி. இந்த 1,82,000 கோடியில இன்றைய தினம் சொன்னார் நிதியமைச்சர் அவர்கள் உரிமை தொகை கொடுப்பதாக சொன்னார் பெண்களுக்கு. அதில் ஒரு 14,000 கோடியில நிதி வளம் 1,68. இந்த 1,68,000 கோடி கடன் வருவாய் வரவு ரெண்டு 1,68,000 கோடி இருக்குது மீதி. இதுல என்ன ஒரு புதிய பெரிய திட்டத்தை கொண்டாந்துருக்காங்க இந்த அரசு? எதுவுமே தெரியல. எல்லாம் மூடி மறைச்சு ஏதோ புள்ளி வரத்து சொல்லி மக்களை ஏமாற்றிக்கிட்டு அரசாகத்தான் பார்க்கப்படுகிறது. கடன் மேல் கடன் வாங்கி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது மிகப்பெரிய கடனை சுமத்தியதுதான் இந்த ஆட்சியினுடைய சாதனை.